FIFO சம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எங்கயும் குடுக்க மாட்டாங்கல்ல? கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்குமா? சரி. ஓகே. இப்ப சில சம்ஸ்லாம் ஸ்ட்ரெய்ட்டா நீங்க வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்கண்ணா. ஆ அதெல்லாம் வந்து நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ரைட். இப்ப நம்ம FIFO சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் FIFO சம் போடும்போது என் கூடயே போடுங்க இன்னைக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஆ டேட், ம், பர்ட்டிகுலர்ஸ், ஆ ஒரே ஒரே நிமிஷம். இதுக்கு மேல வந்து ரெசீட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. பர்ட்டிகுலர்ஸ்க்கு மேல. அதாவது இது ஃபுல்லாவே ரெசீட்ஸ்ன்னு வரும். ஒரே நிமிஷம். ஜஸ்ட் ஒரே நிமிஷம். ஆ ம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். கணேஷ்மா, இந்த 3 செல்லும் கிளப் ஆயி ஒரே இதுவா வரதுக்கு என்ன பண்ணணும்? எங்க இருக்கும் அது? ஓகே. கன்டினியூஸாவா? ஆ. தேங்க்ஸ். ஓகே, ஓகே. ரெசீட்ஸ் ரெசீட்ஸ் கீழ எப்படி போட்டுக்கோங்கண்ணா? யூனிட்ஸ் பர் பர் யூனிட் டோட்டல். அதாவது இது எப்படி போடுறேன்னு புரியுதா உங்களுக்கு? இப்படி வரும் ஜெயகணேஷ். பர்ட்டிகுலர்ஸ் நான் தெரியாம சொல்லிட்டேன். சாரி கண்ணா. அத வேணா ரெசீட்ஸ்ன்னு மாத்திட்டு யூனிட்ஸ் பர் யூனிட் டோட்டல். அதே மாரி இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அத வந்து ஆ இஷ்யூஸ் யூனிட்ஸ் பர் யூனிட் டோட்டல். ஓகேவா? 3வது வந்து பேலன்ஸ் யூனிட்ஸ் பர் யூனிட் டோட்டல். ஓகேவா? இங்க பாருங்க கண்ணா. ஃபர்ஸ்ட் 2001 மார்ச் 2001ண்ணா? என்ன டேட்டா எங்கேயோ நான் காலேஜ் படிக்கும்போது 2001. சாரி. நான் காலேஜ் முடிக்கும்போது 2001. அப்பவே எழுதியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். புக்கு. அத மாத்தவே இல்லையா? ஜென்சி ஜெனரேஷனே முடிஞ்சிடும் போல இருக்கே உங்களுது. ம். சூப்பர். ம். ஓகே, ரைட். 01, 03, 2001. ஓகேவா? இப்ப 600 யூனிட்ஸ் ரெசீட்ஸ்ல காமிக்கிறாங்கன்னா, நம்ம ரெசீட்ஸ்ல போடணும். இஷ்யூஸ்ல காமிக்கிறாங்கன்னா, அதெல்லாம் இஷ்யூஸ்ல போடணும். பேலன்ஸ் நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். இப்ப இது எந்த மெத்தட் சொல்லியிருக்காங்க? FIFO மெத்தட் கரெக்ட்டா? FIFO மெத்தட்னா என்ன? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா எந்த மெத்தட் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா நம்ம என்ன என்ன பண்ணணும் சொல்லுங்க? போன வருஷம் அதாவது ஆ கியூல நிக்கிறாங்க. ஆ பேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆளோட குவெரிய வந்து ரிசால்வ் பண்ற மாரி. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த மாதிரி. ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே. சோ யூனிட்ஸ் 600 பர் யூனிட் 5 600 இன்டூ 5 3000. ஓகேவா? இப்போ இஷ்யூல உண்மை இஷ்யூனா என்ன அர்த்தம் தெரியுமா?
இப்ப வந்து நீங்க, அப்பா, அம்மா இருக்காங்க. சரியா? 3 பேர் இருக்கீங்க. சரியா? அம்மா வந்து அ தோசை சாப்பிடுறீங்க எல்லாரும். சரியா? ஆ அம்மா வந்து நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்பா, ஆ அந்த பக்கம் வந்து அண்ணா உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க 2 சைட்ல. அம்மா தான் சென்ட்ரல் கரெக்ட்டா? தோசை எடுத்து போடுறது எல்லாமே. ஸோ என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஃபிஃபோ மெத்தட் என்ன தெரியுமா? ரா மெட்டீரியல் புரொடக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் சைட்குள்ள வந்துரும். அத டக்குனு புரொடக்ஷனுக்கு எடுத்துன்னு போ முடியாது ஜெகணேஷ். என்ன பண்ணுவாங்க, ஒரு வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற பெர்சனோட பேர் என்ன? ஸ்டோர் கீப்பர். அந்த பெர்சன் என்ன பண்ணணும்னா, புரொடக்ஷன்லேருந்து வந்து எனக்கு இந்த ரா மெட்டீரியல் வேணும், எனக்கு இந்த பார்ட் வேணும், இந்த எக்யூப்மென்ட் வேணும் கேட்கும்போது, கரெக்ட்டா எடுத்து அந்த டப்பாவ எடுத்து குடுக்கணும். புதுசா வந்த டப்பாவ எடுத்து குடுக்குறாரு அப்டின்னா, லிஃபோ மெத்தட் யூஸ் பண்றாருன்னு அர்த்தம். ஏற்கனவே இருக்கிற பெண்டிங் டப்பாலேருந்து ரா மெட்டீரியல் எடுத்து குடுத்துட்டு, அப்புறம் புதுசா இருக்கிற டப்பாவ தொடுறாரு அப்டின்னா, அது பேர் ஃபிஃபோ மெத்தட். புரியுதா? ஆ. சூப்பர். ஸோ உங்களோட ட்ரெஸ் அரேஞ்ச்மென்ட் கூட அப்படிதான் ஜெயகணேஷ். வார்ட்ரோப் ட்ரெஸ் அரேஞ்ச்மென்ட். பட் நீங்க 10 ட்ரெஸ் அடுக்கி வச்சிருப்பீங்கல்ல. கீழேருந்து ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். மேலோட்டமா இருக்கிற ட்ரெஸ் அடுக்கி வச்சீங்கன்னா, டக்குனு எடுத்தீங்கன்னா லிஃபோ மெத்தட். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹலோ ஜெகனேஷ்? ஜெகனேஷ் உங்க வாய்ஸ் கேட்கல எனக்கு. உங்க வாய்ஸ் என் வாய்ஸ் கேட்கிறதா? ஆ உங்க வாய்ஸ் இப்ப தான் கேட்குது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இப்ப ரெசீட்டுன்னு வரும்போது உள்ள வருது. அதாவது ரா மெட்டீரியல் சப்ளையர் எண்ட்லேருந்து வேர்ஹவுஸ்க்குள்ள வருது. வேர்ஹவுஸ்ல அடுக்கி அடுக்கி வைப்பாங்கல்ல மூட்டை மூட்டையா. உள்ள வரது பேர் தான் ரெசீட். அப்போ அந்த அன்னி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 600 யூனிட்ஸ் 5 பர் யூனிட். ஸோ 3000. ஓகேவா? இதுவே அடுத்தது பாருங்களேன். 16த் மார்ச் அன்னைக்கு என்ன நடக்கிறது? 16/03/2001. இங்க என்ன நடக்கிறது? ஆ 400 யூனிட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 6 பர் யூனிட். அப்டின்னா, திருப்பி சப்ளையர் அனுப்பிச்சு விடுறான். இன்னும் ஒரு 400 யூனிட் ரூ. 6 விகிதத்துல அனுப்பிச்சு விடுறோம். உங்களுக்கு யூ ஆர் கம்ஃபர்டபிள் இன் தமிழ் ஆல்சோல? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே! இல்ல இங்கிலீஷ்லயே பேசணுமா? அப்படிலாம் இல்ல. ஓகே. ரைட். இப்ப பாருங்க, இப்ப 2 டப்பா வந்துருச்சு. கரெக்ட்டா? 1 டப்பா 600 இன்டு 5 3000. திஸ் இன்டு திஸ். ஆ கரெக்ட். கரெக்ட் அண்ணா. சூப்பர். 2400 ஓகேவா? குட். இப்ப பாருங்க, இப்ப 2 டப்பா இருக்கு நம்ம கிட்ட. இப்ப 20ஆம் தேதி என்ன நடக்குது? புரியுதா? ஆமா, ஆமா. 2 டைம் இந்த 600 இன்டு 5 போடணும். அதாவது அன்னன்னைக்கு நாள் எண்டுல என்ன நிலவரம்ன்றது தான் அந்த பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நிலவரம் 1 பாக்ஸ். செகண்ட் அன்னைக்கு நிலவரம் 1 பாக்ஸ். 600 யூனிட்ஸ் இன்டூ 5 ஒரு பாக்ஸும், 400 யூனிட்ஸ் இன்டூ 6 ஒரு பாக்ஸும் இருக்கு. அந்த மாரி நிலவரத்த எழுதுறோம். மொத்தமா 600 பிளஸ் 400 1000 போடக்கூடாது. ஏன்னா, பர் யூனிட் வேரி ஆகுறதுல்ல. புரியுதா? 20ஆம் தேதி என்ன ஆகுறதுன்னா, புரொடக்ஷன்லேருந்து ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து 500 யூனிட் குடுன்னு சொல்றாங்க. இப்ப இது ஃபிஃபோ மெத்தட். இப்ப இந்த 500 யூனிட்ல இந்த டப்பா எடுக்கணுமா? இந்த டப்பா எடுக்கணுமா? வெரி குட். ஸோ 500 டப்பா அதுலேருந்து எடுத்தீங்கன்னா, அப்ப ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 100 யூனிட் கரெக்ட்டா? 500 கரெக்ட்டா? ஸோ இவனும் அதேதான். எந்த டப்பா எடுக்கிறீங்களோ, அதோட பர் யூனிட்டும் அப்படியே அப்ளிகபிள் ஆகும். ஸோ 500 இன்டூ 5 2500 புரியுதா? சூப்பர். இப்ப 20 செகண்ட் பாருங்க கண்ணா. 20 செகண்ட் 03
இல்ல என்ன ஆகுறது? 400 யூனிட் ரெசீட். 400 யூனிட்னா 400 இன்டு 7 2800 ஃப்ரெஷ்ஷா உள்ள வருது. ஃப்ரெஷ்ஷா உள்ள வருதுன்ற போது என்ன ஆகும்? இவன்து கன்டின்யூ ஆகும். 100 ஐயோ! சாரிங்க நான் இதுல ஒண்ணு போட மறந்து போயிட்டேன். இதோ இந்த 400 பாக்ஸ் யூஸ் பண்ணாமயே வச்சிருக்கோமே. 400 இன்டூ 6 2400 அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகேவா? ஏன்னா வி ஹவ் நாட் டச்ட் இட்ல. அதனால வேற வேற கலர்ஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஓகேவா? சூப்பர். இப்போ 22ஆம் தேதி சப்ளையர் திருப்பி இறக்குறான். "இந்தாப்பா அனதர் டப்பா வச்சுக்கோ. நீ கேட்டல்ல வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டு போறான். ஸ்டோர் கீப்பரும் ஹேப்பியா எடுத்து 22ஆம் தேதி, "ஓ 400 யூனிட்டா? 400 இன்டு 7 2800 ஓகே 3வது டப்பா வந்துடுச்சுன்னு" ஹேப்பியா எடுத்து பேலன்ஸ்ல என்ன பண்றான்? இது 2த்தையும் பேலன்ஸ் இது இருக்கு. இந்த நிலவரம் பேலன்ஸ். இதுவும் பேலன்ஸ். அப்ப 3 டப்பா இருக்கு நம்ம கிட்ட. கரெக்ட்டா? இதுவரைக்கும் புரியுறதா? ஜெய் கணேஷ்க்கு. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. 23ஆம் தேதி 23ஆம் தேதி என்ன நடக்கிறதுன்னா, 600 யூனிட்ஸ் 600 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ ஆகுது. நீங்க இப்ப சொல்லுங்களேன், ஜெய்கணேஷ். உங்களோட மனசுல மனசுல உங்க குலதெய்வம், சாமிலாம் வேண்டிட்டு சொல்லுங்க. 600க்கு எங்க டப்பாலாம் எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட். ஆ. ம். ஆனா முதல் பாக்ஸ் காலி பண்ணிட்டு தான் அடுத்த பாக்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட்க்கு. அப்ப எப்படி எடுக்கலாம்? இல்ல. முதல் பாக்ஸ், 2வது பாக்ஸ், 3வது பாக்ஸ் அப்படிதான் எடுக்கணும். அப்போ முதல் பாக்ஸ் எடுத்துறலாம். அப்போ 600ல 500 கிடைச்சிடுது. கரெக்ட்டா? 600 மைனஸ் இந்த இந்த 100 போயிடுமா? இந்த டப்பா காலி. அடுத்தது இன்னும் எவ்வளோ தேவைப்படுறது நம்மளுக்கு? 500ஆ? அந்த 500 இந்த ரூ. 400லேருந்து எடுத்துக்கலாம். 400 யூனிட்லேருந்து எடுத்துக்கலாமா? அப்ப 400, 6, 2400 கரெக்ட்டா? இப்போ 400, 6 500 கிடைச்சிருது. இன்னும் 100 எங்கேருந்து எடுத்துக்கலாம்? எவ்வளோ எடுத்துக்கலாம்? 100 மட்டும் எடுத்துக்கலாமா? கரெக்ட்டா? அப்போ 600 வந்துருதா? குட். அவ்வளோதான். அப்ப ரிமைனிங் இங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? வெரி குட். 300 இன்டூ 7 2100 புரியுதா உங்களுக்கு? இப்ப 25ஆம் தேதி பாருங்க நிலவரம். அன்னன்னியோட நிலவரத்த அப்டேட் பண்றோம். ஆனா இந்த 2001 டேட் என்னால என்னால ஜீரணிக்கவே முடியல ஜெய் கணேஷ். என்னது இது? வாட் இஸ் திஸ்? என்ன அப்ப அப்டேட்டே பண்ணலையா அவங்க? அப்படியே மெயின்டெயின் பண்றாங்களால்ல? 2001லேருந்து அடிச்சாங்க காப்பி மாரி அதே தான் மெயின்டெயின் பண்றாங்களா? சரி ஓகே ஃபைன். ம். ரைட். இப்ப வந்து நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லணும். கடைசி கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். 200 யூனிட் இன்டூ ஆ சூப்பர். இவன் ஏற்கனவே இருக்கான்ல. இவனையும் எடுத்துக்கலாமா? பாவம். அவன் தனியா இருக்கான். அவன எடுத்துக்கலாம். அப்போ இவன புது டப்பாவையும் எடுத்துக்கலாம். ஆ. புது டப்பாவையும் எடுத்துட்டான்னா, அப்போ ஆக்சுவலா இப்ப முடிஞ்சிருச்சு சம்மு. ஓகே. இப்போ நம்பளுக்கு இதுதான் இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன் ஸ்டேஜ். கன்க்ளூஷன் ஸ்டேஜ் எழுதும்போது எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டூ 300 இன் 7 2100 200 அதாவது அவங்க கிட்ட சொல்லணும் 2 பாக்ஸ் இந்த மாரி மிஞ்சிருக்கு. இந்த ரேட்ல இந்த யூனிட்ல மிஞ்சி இது என்ன ஆகும்னா அடுத்த மாசத்துக்கு ஸ்டார்ட்டிங்கா இத யூஸ் பண்ணுவாங்க. 300 முடிப்பாங்க, 200 முடிப்பாங்க. அப்புறம் அடுத்த மாசத்துக்கு என்ன வருது? திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபிஃபோ மெத்தட். புரியுதா? போடுங்க. நீங்க சம் போடுங்க. நிதானமா போடுங்க. பொறுமையா போடுங்க. டேக் யூர் டைம்.
ம். ஐடியா ஜெனரேட் ஆயிடுச்சு. ம். அப்பா ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காரு. ஆ. சொல்லுங்க கண்ணா. ஆ கரெக்ட். கரெக்ட். சூப்பர். குட். குட் கேட்ச். தேங்க் யூ. அவ்வளவுதான். காஸ்ட் அக்கவுண்டிங் சூப்பரா பண்றீங்க. இப்போ இங்க 200 வரும்ல கண்ணா? இருங்களேன். அப்ப வந்து இவன் வந்து 200 வருவான். 200 இன்டூ 7 வருவானா? 1400 வருவானா? அப்போ 100 வந்துருவான்ல ரிமைனிங். சொல்லுங்க கண்ணா. ம். 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 சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன சினாரியோ? இந்த சினாரியோ தவிர இன்னொரு சினாரியோ சொல்றீங்களா? ம். ஓகே. அது ப்ராப்ளம் இல்ல கண்ணா. ஃபிஃபோ, லிஃபோக்கு அது ப்ராப்ளம் இல்ல. வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட்க்கு அங்க ப்ராப்ளம் ஆகும். அதுக்கு உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி தரேன்.
அவரே போட்டிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் போல. கரெக்ட்டா வந்ததாகண்ணா. ஸோ 100 இன்டூ 7 கரெக்ட்டா? அப்புறம் 7 700 2000 இன்டூ 8 1600 ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? ம். ஆமா 200 இன்டூ 8 தோ ஓகேவா? சூப்பர். இதுதான் ஃபிஃபோ மெத்தட் ஜெய் கணேஷ். நாளைக்கு வந்து வி வில் ஸ்டார்ட் வித் ஹிஃபோ மெத்தட். எனக்கு ஒரே நிமிஷம் உங்களுக்கு எந்த ஏரியாஸ்லாம் வந்து நம்ம ஃபுல்லா டிசைட் பண்ணோம் தட் வி வில் கான்சன்ட்ரேட் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடலாமா அந்த பாயிண்ட் மட்டும்? ஃபோன் எடுங்க. ஆ, ஓ! ஒரே நிமிஷம் மேடம். ஓகே. காஸ்ட் ஷீட். காஸ்டிங்கு அப்புறம் வந்து ஒரே நிமிஷம் கண்ணா. மர்ஜருக்கு தான் 3 யூனிட் இருக்கா? மர்ஜருக்கு 5 யூனிட். 5 யூனிட். ஓகே. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், மர்ஜர்ஸ், இன்கம் டாக்ஸ். கரெக்ட்டா சொல்லுங்கண்ணா கார்த்திக். எனக்கு நான் கரெக்ட்டா சொல்றேனான்னு பாருங்க. மர்ஜஸ் மர்ஜர்ஸ் அப்புறம் காஸ்ட் அக்கவுண்டிங். காஸ்ட் அக்கவுண்டிங். அப்புறம் இது இல்ல கண்ணா இன்கம் டாக்ஸ். இன்னொன்னு என்ன இது பார்த்தோம்? பிராக்டிகல் சப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கா? ஆ. இது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துறேன் என்ன ஜெய் கணேஷ்? ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா கிளாஸஸ் வச்சு இது பண்ணிடுறேன். தியரி பேப்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து எப்படின்றத பிளான் பண்ணலாம். சைட் ஹெட்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்றேன். அந்த மாதிரி பண்றேன். அது ஓகேவா இருக்கும்ல? நீங்க எப்போ பணம் கட்டணுமோ 9 பேப்பருக்குமே கான்ஃபிடென்ட்டா பணம் கட்டிடுங்க. சரியா? கட்டிட்டீங்களா? வெரி குட். சூப்பர். ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு கட்டுனீங்களா? முன்னாடியே கட்டிட்டீங்களா? சூப்பர்.
3 டூ 4 கண்ணா. எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கலெக்ட் பண்ணி நீங்க வரலையா? சென்னை வரலையா நீங்க? ஓகே. நம்மளுக்கு எவ்ளோ சீக்கிரமா பேப்பர் கிடைக்கிறதோ, அவ்ளோ சீக்கிரமா நல்லது. அப்பதான் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்கும்போது தான் ஒரு இது கிடைக்கும். கிரிப் கிடைக்கும். ஓகே. நம்ப ரிஸ்கோடது வந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இருக்குல்ல கண்ணா. ரிஸ்க் தானே நீங்க வந்து ஈஸின்னு சொன்னீங்க. இல்ல ரீட்டெயில் பேங்கிங்கா? ஐயோ! சாரி. ரீட்டெயில் பேங்கிங் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? ரிஸ்க் மேனேஜ்மென்ட் வந்துருது. காஸ்ட் அக்கவுண்டிங். அப்புறம் மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ் வந்திருக்கு. அப் வேற வேற எதுவுமே வரலையே கண்ணா எனக்கு. இன்கம் டாக்ஸ் வந்திருக்கு. ரூரல் பேங்கிங் வந்து ரூரல் பேங்கிங் வரலையே எனக்கு. ஆ. உங்களுக்கு எந்த 2 டாபிக் ரொம்ப கான்ஃபிடென்ட்ன்னு சொல்லுங்க கண்ணா. ரூரல் பேங்கிங்கும் ரூரல் பேங்கிங்கும், ரீட்டெயில் பேங்கிங்கும் இல்ல. 2மே இல்ல கண்ணா. தேடிட்டேன் நானு. இல்ல ஒருவேள இதுல இதுவாயி மொபைல்ல இருக்கான்னு மொபைல்ல கூட பார்க்குறேன் இல்ல.